ஸ்மோக்கிங் causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும்? புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். குட் மார்னிங் சார். ஹலோ விகாஸ். ஹலோ சார். உட்காருங்க. How are you? ஐம் ஃபைன். லிட்டில் பிட் ட்ரௌசி. ஆன்டிபயோட்டிக் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை. எனி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்? கேஸை இப்போ கிரிமினல் சைக்காலஜிஸ்ட் தான் ஹேண்டில் பண்ண போகிறாங்க. வாட்? கிரிமினல் சைக்காலஜிஸ்டா? ஆமாம், கிரிமினல் சைக்காலஜிஸ்ட். ஒரு குற்றத்தை செஞ்ச குற்றவாளி அதிலிருந்து எப்படி தப்பிக்கலான்ற அவனோட மனநிலை இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு ஆள். ரியலி? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? பொதுவாக நாங்கள் அவரை செகண்ட் ஒப்பீனியனுக்காக தான் கூப்பிடுவோம். அவர் கிரிமினல்ஸோட உள்மனசில் என்ன இருக்குன்னு ஸ்டடி பண்ணி விஷயத்தை வெளியில் கொண்டு வந்துடுவார். ஃபைனலி they also appeal in the court to submit their finding. That's great. May I know who is? Of course. He's on the way. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துடுவார். மிஸ்டர் அஜித் பாண்டே ஃப்ரம் மும்பை. விகாஸ், ஐ எம் சாரி டு சே திஸ். இன்னைக்கும் நீங்கள் எங்கள் கஸ்டடியில் தான் இருக்க போகிறீங்க. வாட்?
ஹலோ சார். ஹாய். வெல்கம் டு நாகர்கோவில் சார். தேங்க்யூ. விஜய், இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். எஸ் சார். Am I right? எக்ஸாக்ட்லி. உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சார் தமிழ். நான் 1 வருஷம் நாகர்கோவிலில் தான் இருந்தேன். அதனால தமிழ் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். லிட்டில் பிட் ஸ்பீக் ஆல்சோ அண்ட் லிட்டில் பிட் அண்டர்ஸ்டாண்ட் ஆல்சோ. தட்ஸ் ஃபைன் சார். ஓகே. இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு. கூல். பட் த டாபிக் இஸ் ஹாட். லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். சொல்லுங்க சார். மிஸ்டர் விஜய், ஐ வென்ட் டு த mortuary, saw the bodies. ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. வெரி பேட். சார், கொலை செய்யப்பட்ட விதம், பாடி கண்டிஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ நமக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று தான் இப்படி கொடூரமாக கொண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சார். வாட் ரப்பிஷ். இது என்ன ஃபேண்டசி சினிமா நினைச்சிட்டு இருக்கீங்களா? திஸ் இஸ் ரியாலிட்டி. கம் இன்சைட். குட் மார்னிங் சார். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். ஓ ஓகே. 701 ஃபைல் கொண்டு வாங்க. சரி சார். சார் சார், இதில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, இன்வெஸ்டிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது சார். வெல், இதில் 2 ஃபாரினர்ஸும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. தட் மேக்ஸ் இட் எ லிட்டில் காம்ப்ளிகேட்டட். எஸ் சார். யூகே எம்பசிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஆப்வியஸ்லி திஸ் இஸ் பிகம் அன் இன்டர்நேஷ்னல் இஷ்யூ. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கேஸை இன்றைக்கே முடிச்சிடலாம். எனக்கு நம்பிக்கை இருக்குது சார். சார், ஏதாவது குடிக்கிறீங்களா? காஃபி, டீ? நோ தேங்க்ஸ். அவரை வர சொல்லுங்க. எஸ் சார். அவர் வெளியில் அனுப்பு. வெளில வாப்பா, சார் கூப்பிட்றாங்க. வாங்க. வாங்க விகாஷ். சார், திஸ் இஸ் மிஸ்டர் விகாஷ், இன்டர்நேஷ்னலி அக்ளைம்டு ஃபோட்டோகிராஃபர். விகாஷ், சார் அது அஜித் பாண்டே, ஹலோ சார். வேர்ல்ட் ரினவுண்ட் கிரிமினல் சைக்காலஜிஸ்ட். வாங்க. சிட் டவுன். வாங்க, இதில் உட்காருங்க. சிகரெட்? நோ தேங்க்ஸ். So, what do you do? நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர். வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி அப்புறம் ஃபேஷன் டிசைன் ஃபோட்டோகிராஃபியும் பண்ணுவேன். அப்புறம் இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது நான் செஞ்சுட்டு இருந்தது கேலண்டர் ஃபோட்டோஷூட். Calendar photo shoot. What is that? Explain. சில மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் பப்ளிசிட்டிக்காக கேலண்டர் போடுவாங்க. அதுக்கு டாப் ஆக்ட்ரஸ், இன்டர்நேஷ்னல் மாடல்ஸ்னு வர வைப்போம். வர்மா டிஸ்டிலரிஸ் எம்டி மிஸ்டர் வர்மாக்காக இந்த அசைன்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டேன். வர்மா? ஆமாம் சார், இங்கே கூட வந்திருந்தாரு. ஹீ இஸ் வெரி கிளியர். அவர் கம்ப்ளீட்டாக விகாஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காரு. ஹீ இஸ் ரைட். இதை நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருந்தோம். Confidential, okay. Tell me about your unit. யார் யார்? உங்கள் யூனிட்டில் எத்தனை பேர் இருந்தாங்க? லைட் ஆஃபீஸர்ஸ் எத்தனை பேர்? நான் இந்த அசைன்மெண்ட்டுக்காக 5 டாப் மாடல்ஸை செலக்ட் பண்ணேன். அதில் 2 பேர் ஃபாரினர்ஸ். ரோமா ஃப்ரம் யூகே, கேத்ரின் ஃப்ரம் ஹாலாண்ட். மற்ற 3 பேரும் இந்தியன் டாப் மாடல்ஸ். பிரீத்தி ஃப்ரம் பெங்களூர், நைனா ஃப்ரம் மும்பை, மோனிஷா ஃப்ரம் சென்னை. இவங்களையும் சேர்த்து என்னோட 2 அசிஸ்டன்ட்ஸ் குரு அண்ட் கமல். அப்புறம் வர்மா கம்பெனி சார்பாக மேனேஜர் ஜானி. நாங்கள் எல்லாரும் ஃபோட்டோ ஷூட்டுக்காக போனோம். ரோமா அண்ட் கேத்ரின் இந்தியன் சிட்டிசன்? இல்லை சார், அவங்க ஒர்க் விசாவில் தான் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஷூட்டிங்னாலே நிறைய எக்யூப்மெண்ட்ஸ், லைட் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் இருப்பாங்கல்ல? இல்லை சார், என்னோடது சினிமா ஷூட்டிங் இல்லை, ஃபோட்டோ ஷூட். ஒரு கேமரா, ஒரு ரிஃப்ளெக்டர் போதும். அதுதான் என் யூனிட்.
ஃபைன், மேலே சொல்லு. நான் ஃபிக்ஸ் பண்ண லொகேஷன் கோஸ்டல் சைட். சம் அமேசிங் பீச் பேக்ட்ராப்ஸ். அரேபியன் சீல இருக்கிற நோமேன் ஐலாண்ட். அங்கே எந்த நெட்வொர்க்கும் கிடைக்காது. இந்த ஐலண்டில் தான் கொலை நடந்துச்சா? எஸ் சார். எங்களுக்கு ரெசார்ட்டில் ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. நானும் என்னோட அசிஸ்டன்ஸும் லொக்கேஷன் பார்க்கறதுக்காக போயிருந்தோம். மேலே சொல்லு, என்ன நடந்துச்சு? ஹேய், எக்ஸசைஸ் பண்ணது போதும், சீக்கிரம் வாங்க. நீங்க சூப்பர் சார். ஏன் தெரியுமா, நீங்க சொன்ன டைமுக்கு 5 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டீங்க. என்ன ஃபாஸ்டா வண்டி ஓட்டுறீங்க? நீ மட்டும் பேசாமல் வந்திருந்தேன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்திருப்பேன். அது இருக்கட்டும், ஜானுக்கு ஃபோன் பண்ண. சரி சார். ஹலோ அண்ணா, எங்கே இருக்கீங்க? அப்படியா? சரி 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 சார், இன்னும் 1 ஹவரில் வந்துடுவாங்க சார். முதல்ல லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. நம்ம குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிடலாம். ஓகே சார். வாடா வாடா, சீக்கிரம் தூக்கு. அப்பா என்ன கடகட. Come on, girls. Wow. What a beautiful place. My beautiful girls. நான் இப்போ உங்க ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். வேகமா ரெடி ஆயிருங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்னதா கெட்டு குதறி இருக்கு. ஓகே? Okay. Follow me. Okay, sure.
இன்னும் 2 பேர் குறையிறாங்க. 2 பேரும் ஆன் தி வே. வாட் அபவுட் ரோமோ? ரோமா பாரிஸில் ஏதோ ஃபேஷன் ஷோவில் கமிட் ஆகிருக்கலாம். அதை முடிச்சுட்டு நாளைக்கு வந்துடுறேன்னா. புல்ஷிட். எனக்கு தெரியும் அவ எங்க இருக்கான்னு. எம்டி தான் அவளுக்கு பர்மிஷன் கொடுத்தாருன்னு சொன்னா. ஷெட்யூல் போடுறது நான். பர்மிஷன் என்கிட்ட தான் கேட்கணும். உங்க எம்டி வந்த ஃபோட்டோ ஷூட் பண்றாரு. ஓகே, forget it. அவங்க எப்போ வேணாலும் வரட்டும். லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். கேர்ள்ஸ், நாளையிலிருந்து ஃபோட்டோ ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இட்ஸ் கோயிங் டு பி வெரி ரேர் அண்ட் யூனிக் அண்ட் ஆஃப் அ கேலண்டர் ஷூட். ஐ ஹோப் யூ வில் என்ஜாய் இட். தேங்க்யூ பாஸ். சார் ஒரு நிமிஷம், நாளைக்கு எங்க லொகேஷன்? இங்கே தான். காஸ்டியூம் என்னன்னு சொல்லிடுறீங்களா? முதல்ல ரூம்க்கு வா, அங்கே பார்த்துக்கலாம். சரி சார். ஓகே சார். ஃபர்ஸ்ட் டேவே ப்ராப்ளமா? ஆமாம், இது என்னோட பாலிசி. என்னோட எல்லா மாடல்ஸும் என் கண்ணு முன்னாடியே இருக்கணும். இது உன் ஃபோட்டோகிராஃபி இன்ஸ்பிரேஷனா? சொல்லு, மேலே சொல்லு. ம், இது என்னோட இன்ஸ்பிரேஷன் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைட்டிங்கும் பேக்ரவுண்டும் சூட் ஆகும். எல்லாரும் என் கூட இருந்தால் மாடல்ஸை சேஞ்ச் பண்ணி ஃபோட்டோ ஷூட்டை ஈஸியாக முடிக்கலாம். அதுக்காக தான். ஓ, ரோமாங்கிறது அவள் யூகேலேருந்து வந்தவ தானே? யா. உங்களுக்கு இடையில ஏதாவது பர்சனல் ப்ராப்ளம் இருந்துச்சா? லைக் ப்ரொஃபஷனல் ஜெலசி, ஈகோ, சம்திங்? ம், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. வி ஆர் ஆல் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராப்ளம் இல்லைன்னா இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவள் ஷோ ஸ்டாப்பராக இருக்கிறது தான். வாட் இஸ் த ஷோ ஸ்டாப்பர்? வாட் இஸ் த ஷோ ஸ்டாப்பர்? பெரிய பெரிய மாடலிங் ஷோவில் மெயின் அட்ராக்ஷனாக லீட் பண்ணுறவங்கள தான் ஷோ ஸ்டாப்பர்னு சொல்லுவாங்க. அப்படியா? அவள் ஷோ ஸ்டாப்பராக ஆனதுக்கப்புறம் என்னோடய ப்ராஜெக்டில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டல. நானும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல. என்னோட ஒர்க்கில் நான் இன்வால்மெண்ட்டோடு இருந்தேன். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் யூ ஸ்டில் சைன் ஹர். வை? ஓகே, அப்புறம் என்ன நடந்துச்சு? அவள் இல்லாமலேயே நான் ஃபோட்டோ ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவளால் நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். ஹே ஜானி, ஜானி வந்துட்டேன். ம் எத்தனை எழுத்து இப்படி ஓட வேண்டியதாக இருக்கு. எஸ் பாஸ். ஏய் உட்காரு. பரவாயில்ல பாஸ், நிற்கிறேன். இந்த குடி. வேண்டாம் பாஸ். ஏய் இந்த குடி. நான் எப்போ பாஸ் குடிச்சிருக்கேன்? குடிக்க மாட்டியா? குடிக்கவே மாட்டியா நீ? ஆமாம் பாஸ். ரோமா பாரிஸ்ல இருக்காரா? பைத்தியக்கார பிளடி ஷோ ஸ்டாப்பர். உன்னோட எம்டி தான் அவளுக்கு ஓவர இடம் கொடுத்து வச்சிருக்காரு. பாஸ் குடிச்சது போதும், ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க பாஸ். வாங்க. பிகினிங் டேஸ்ல அவ எப்பரா இருந்தா? எப்படி இருந்தா அவ? பாஸ் நம்ம ஆஃபீஸுக்கு தானே பாஸ் அவன் முதல்ல ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து நின்னது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஏய் கேமரா முன்னாடி அவளுக்கு நிக்க கூட தெரியாது. ஆமாம் பாஸ். இப்பவும் அவளுக்கு தெரியாது. ஆமாம் பாஸ். என்னடா ஆமா? அவெல்லாம் இப்போ ஷோ ஸ்டாப்பர், மாடலிங் வேர்ல்டில் நம்பர் 1. ஒன்லி பிகாஸ் ஆஃப் யுவர் எம்டி, நாட் பிகாஸ் ஆஃப் ஹர் கேலிபர். எஸ் பாஸ். ஷோ ஸ்டாப்பர்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷேப் எப்படி இருக்கணும் தெரியுமா?
இந்த மோனிஷா விகாஸை ட்ரை பண்றது இன்னும் விடலை போல இருக்கு. இவ ஃபீல்டுக்கு வந்து 1 இயர் கூட ஆகல. விகாஷ் ஏன் இவளுக்கு மட்டும் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான்? விகாஷ் என்ன தானே ஃபோட்டோ ஷூட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னா அதுக்கு முன்னாடி பிரீத்தியை ஃபோட்டோ ஷூட்டுக்கு கூட்டிகிட்டு போவானோ? உன் மேல விகாஷ்க்கு ஒரு கண் இருக்கு. லக்கி டானி. எல்லாம் என்னை பற்றி தான் நினச்சிட்டு இருக்காங்க போல. ஆமா, இவங்கெல்லாம் இங்க வந்திருக்கிறது கேலண்டர் ஷூட்டுக்கா இல்ல மொபைல் ஆடுக்கா? ஒண்ணுமே புரியலையே. இருக்கட்டும் இருக்கட்டும். கேர்ள்ஸ், நாளைக்கு ஷூட்டிங் இல்ல, ஹாலிடே. ஜாலிடே. வேண்டும் என் மனசில், என் நெஞ்சினிலே நீ விதைத்து விட்டாய் உன் காதலை. அழகே நீ பரிசு, நீ வேண்டும் என் மனசில், என் நெஞ்சினிலே நீ விதைத்து விட்டாய் உன் காதலை. முகமே சந்திரன் தான், பெரிதாய் பெரிதாய் கோபம் சூரியன் தான். சரிதான் சரிதான் முகமே சந்திரன் தான், பெரிதாய் பெரிதாய் கோபம் சூரியன் தான். தொட்டால் போதிடும் மெல்லினத்தில் நீ அல்லவோ பேரழகி. செத்து கொடி சாஞ்சு கொடி என் மார்பிலே குளிருதடி. சாரி 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 என் சாரி. ரிசரி சரி சரி சகாதன சாரி. அழகே நீ பரிசு, வேண்டும் என் மனசில், என் நெஞ்சினிலே நீ விதைத்து விட்டாய் உன் காதலை. Que tú seas mío y que quedes siempre en mi corazón, que tú eres mi alegría, no me dejas solo sin ti sin razón. அழகா அழகா எனது கண்ணழகா, நெஞ்சை சிலிர்க்கும் பார்வை மயிலிறகா. அழகா அழகா எனது கண்ணழகா, நெஞ்சை சிலிர்க்கும் பார்வை மயிலிறகா. ஏதோ தீப்பிடிக்கும் வயசருகே நீ வாடா என் அழகே. தொட்டுவிட கற்றுக்கொடு என்னென்னவோ இனி இருக்கே. சாரி 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 என் அன்பே சாரி. சரி 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 சப்ரீத்தி நெசசரி. அழகா நீ வருவாய், நான் தானே உன் பரிசு, என் நெஞ்சிலே நீ விதைத்து விட்டாய் உன் காதலை. Roma and your MD.
எஸ். கரெக்ட். ரோமாவை இந்த அசைன்மெண்ட்டில் கமிட் பண்ணதுக்கு இதுதான் காரணம். ஆமாம் சார். இந்த கான்ஃபிடென்ஷியல் எல்லாம் அவருக்கு தெரியாதுன்னு சொல்ல வர்றியா? சாரி சார், அதை பற்றி நான் சொல்கிறேன் சார். வர்மா இவருக்கு வேலை விஷயத்துல எல்லாம் ஃப்ரீடம் கொடுத்துருந்தாரு. ஆனால் ரோமாவோட விஷயத்தில் மட்டும் இவர் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக போச்சு. ரோமா எம்டி ரிலேஷன்ஷிப், உனக்கும் மோனிஷாவுக்குள்ள இன்டமசி, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்கள் யூனிட்டில் ஒரு ஹெல்த்தி அட்மாஸ்பியர் இல்லை. am I right? நோ சார், எங்களுக்குள்ள எந்த ப்ராப்ளமும் இல்லை, எந்த கான்ட்ரவர்சியும் இல்லை. ஓகே ஓகே, கண்டினியூ. மாடல்ஸை பர்ஃபெக்டாக வேலை வாங்குறதுக்காக தான் அந்த இன்டிமேசி. அவங்கள கம்ஃபர்டபுள் ஜோனில் வைக்கிறதுக்காக எல்லாரும் பண்ணுற விஷயம்தான். அது தவிர வேற எந்த நினப்பும் இல்லை. அன்னைக்கு ஷூட்டிங் பிரேக்குங்கிறதுனால லொக்கேஷன் பார்க்க போனேன். பொண்ணுங்கள்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக பீச்சுக்கு போயிருந்தாங்க. அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு. சாவடிச்சிருவேன். நாங்க வணங்குற தெய்வத்துக்கு முன்னாடி அரகுற ட்ரெஸ்ல வருவேன், சிகரெட் வேற பிடிப்பியா? தெய்வமா? உங்க கண்ணுக்கெல்லாம் தெய்வம் தெரியாது. உங்களுக்கு இந்த கடல் வெறும் உப்பு தண்ணியா தான் தெரியும். ஆனா எங்களுக்கு அது தெய்வம். இந்த மரம் செடியெல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் கட்டைங்க, ஆனா எங்களுக்கெல்லாம் தெய்வம். நாங்க இந்த கல்லு மண்ணை கூட தெய்வமா தான் பாக்குறோம். நீங்க சிட்டில இருந்து வந்து குடிச்சு கும்மால அடிச்சு இந்த இடத்த அசிங்கப்படுத்துறீங்க. இதையெல்லாம் பார்த்து சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க, கொன்னுடுவேன். Come on, Preeti. Stop trying. நீங்கெல்லாம் இங்கே தான் வர போறீங்கன்னு சொல்லியிருந்தா நானும் உங்கள் கூட வந்திருப்பேன்ல. ஆமாம், இவர் பெரிய பாடி கட்டு. இந்த 4 பேர் கூட நீயே வந்து அவன் கையில் சிக்கியிருந்த உன்னை தூக்கி அவன் கடல்லையே வீசியிருப்பான். டேய், நான் கடற்கரையிலேயே பிறந்து வளர்ந்தவன்டா. அப்போ மீனுக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்தது நீதானா? Hey, relax guys. Girls, nothing happened. Anyways, கிராமத்து மக்களுக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்கு.
அதை யாராவது ஹர்ட் பண்ணாங்கன்னா இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் பி வெரி கேர்ஃபுல். நீங்கள் எங்கே போனாலும் ஜானியை கூட்டிகிட்டு போங்க. எஸ் பாஸ். கம் ஆன், லெட்ஸ் கோ. யார் அந்த ஆளு? லோக்கலால தான் இருக்கும். மேபி எ ஃபிஷர்மேன். அப்படின்னா உங்கள் அசிஸ்டண்ட்டு உங்கள் மேனேஜர் யாரும் அவனை பார்க்கலையா? இல்லை, அவங்க எல்லாரும் என் கூட இருந்தாங்க. வித்தவுட் செக்யூரிட்டி 5 பொண்ணுங்க வேற. இது ரிஸ்கா தெரியல? அவர் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லுங்கள் விகாஷ். ஆமாம், ப்ராப்பர் செக்யூரிட்டி இல்லாமல் இன்டர்நேஷ்னல் மாடல்ஸை எதுக்காக கூப்பிட்டு வந்தீங்க? ரெசார்ட்டை விட்டு வெளியே போக வேணான்னு நான் வார்ன் பண்ணியிருந்தேன். ஆனால் என் வார்த்தையை மீறி பீச்சுக்கு போயிருக்காங்க. இதில் என்னோட தப்பு என்ன இருக்கு? மாடல்ஸ் எல்லாம் பயந்துட்டாங்க. நானும் அவங்கள சமாதானம் பண்ண ட்ரை பண்ணேன். என்னோட அசிஸ்டன்ஸ் கூட காமெடி பண்ணி அவங்கள ரிலீஃப் பண்ண ட்ரை பண்ணாங்க. பிரீத்தி மட்டும்தான் அதிர்ச்சியிலே இருந்தா. என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஜோரா அடிக்கிற மாதிரி இருக்கு. ஜோடே, ஜோடே. ஓ, அங்கேயா? ஓடத்தா முடியல. குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங். பிரீத்திக்கு ஜோரா அடிக்குது, டாக்டர் வர சொல்லு. அப்படியா? ஓகே பாஸ். விகாஸ், பிரீத்தி, நீ இன்னைக்கு ஷூட்டிங் வர வேணாம். ரூம்லேயே ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஓகே? நான் வரலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. டோன்ட் வரி. டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் இவ லொகேஷன் வந்தால் போதும். ஓகே பாஸ். டேக் கேர். தேங்க்யூ. கமான் பிரீத்தி, கம். Hi Vikas. Hi everyone. Hi. How are you? அங்க பாரு. கண்ட்ரோல். I'm so sorry darling. தட்ஸ் ஓகே. So sweet of you. ஏன் பேச மாட்ட? உனக்கு கொஞ்சம் லொல்லு ஜாஸ்தி ஆயிடுச்சு. You naughty. ஜோடே. எஸ் பாஸ். ஏன் எல்லாரும் இங்கே நின்றுட்டு இருக்காங்க? லொகேஷன் எதுன்னு தெரியும்ல, கூட்டிட்டு போ. ஓகே பாஸ். கேர்ள்ஸ் ஃபாலோ மீ. Okay. நட நட. எல்லாம் ரெடி பண்ணி வை, நான் வந்துடுறேன். ஓகே சார். வா பாப்பலாம். ரோமா, கெட் ரெடி. Okay darling, give me 1 hour. ஓகே. குரு சார், கூட்டிட்டு போ. சரி சார். எல்லாரும் வாங்க வாங்க. அத்தை. வா வா வா, மெதுவா வாங்க வாங்க. வா வா. வா. அப்படியே கை பிடிச்சுக்கோங்க. ஐயா பேடல்ல நினைச்சிருக்கே. சீக்கிரம். அப்படிதான். வாங்க வாங்க. 2 பேரும் வாங்க. பயப்படாதீங்க. தைரியமா இருக்கலாம். Bye. ரெடி.
ஐ திங்க் ரிசோர்ட் இஸ் ஃபுல் செக்யூர் பிளேஸ். அங்கே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்துச்சு. அந்த ஆள் ரெசார்ட்டுக்கும் வந்தான். ஆஹா. அன்னைக்கு தான் ரோமோ ஜாயின் பண்ண நாள். பிரீத்தி அப்பவும் அதிர்ச்சியில் தான் இருந்தா. நான் தான் மேனேஜர்கிட்ட சொல்லி டாக்டரை கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொன்னேன். ஓகே, வெரி குட். வெரி குட். ஓகே. ஓகே. Vikas! 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 Johnny! Come on! Vikas! பிரீத்தி ஏன் கத்துன? என்னாச்சு உனக்கு? அங்க அவன் உன்னதான் தேடி வந்தான்னு எப்படி சொல்ற? வேற ஏதாவது வேலையா அந்த பக்கம் வந்திருப்பான். இல்ல விகாஸ், சடனா வந்தான், என்ன பயமுறுத்தினா. பிரீத்தி, ரெசார்ட்குள்ள வரது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. இங்க ஃபுல் செக்யூரிட்டி இருக்கு. Hi Roma. Hi, come and sit. Thank you. You want a drink? No thanks, it's too early for me. Vikas and you are very close. Oh, from my struggling days. Okay. I shall call him. Okay, sure. Excuse me. 1 second. Hello. Hi, darling. சொல்லு. Come for a drink. No. Oh, come on, yeah. I can't come right now. And please don't drink too much. We have shoot in the morning. என்னாச்சு? Roma, don't disturb me. All right? What? Am I disturbing you? Yes, I will disturb you. Please Roma, don't go there. Sit down. No. Sit down. Please Roma. Sit down. I'm going. Am I disturbing you? Am I disturbing you? Hey, Roma, என்ன? Yes, you are. What's wrong with you, Roma? Look at yourself. Look off your become. This industry runs only on glamour. The day that disappears, shoot will be nobody. You better take care of yourself. Roma, trust me. If you go at this rate, not me, nobody. I mean, nobody can help you. Just because of your godfather doesn't mean you're gonna survive. Models like you come and go every single day. Don't think you'll be permanent. பாஸ் பாஸ் வாங்க பாஸ், எல்லாம் ரெடியா இருக்கு. எனக்கு இன்னைக்கு மூடு சரியில்லை. வாங்க பாஸ். அவங்க காஸ்டியூம்ஸ், மேக்கப், பேக்ட்ராப்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு பாஸ். ரெடி. ஓகே.
கூட்டிட்டு வா. ஓகே பாஸ், வாடா. Ready, Catherine? Turn your left. Come forward. Kamal, sir, reflector padi. Position. Ready, Preeti? Not happening, Preeti. One more. One more. Chin up, chin up. Okay. Nice. Yeah, lovely. Now look at me, smile. Nice, nice. Nice, Monisha, come on. Smile. Monisha, relax. ஓகே. Johnny, கூப்பிடு. ஜானி, ஏ ஜானி. ஐயய்யய்யய்யய்யய்ய, நான் இங்கே தானே நின்றுட்டு இருக்கேன், ஏன் இப்படி கத்துற? அது இருக்கட்டும், கூப்பிடுப்பா உங்க கம்பெனி பிராண்ட் அம்பாசிடரை. கூப்பிட்டேன், ஃபோனில் பேசிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதன்றா. போய் இன்னொரு தடவை அவளை கூப்பிடு. நீ ஒன்று பண்ணு, அவகிட்ட போய் அன்பா பேசி பாஸ் கூப்பிட்டாருன்னு கூட்டிட்டு வா. கமல், எஸ் பாஸ். போய் ரோமா கூட்டிட்டு வா. ஓகே. You need to understand what. Yeah. மேடம், my boss Vikas sir is calling. Okay, I'll be in a minute. Okay. The problem here is you don't understand. Shall we begin? That's your position. Hold this. மேடம் சிகரெட். Okay. ஓகே.
Change. 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 Hey Vikas, can I see the pictures for a minute, please? It's not right. The expression and the lighting are not matching. What? Can do better. Excuse me. Try again. Ready? I'm ready. I'm sorry. Can I have a touch-up, please? Ready, Roma? Okay. I'm ready. இல்ல. Change. It's not happening, Roma. It's not happening at all. What do you mean it's not happening? Back up! Hello. Connect to Mr. Verma, please. Sorry, sir. He's currently in the meeting and he's not picking any Look. call. It's urgent. Okay. Let me try, sir. Please. Hello? Sir, Vikas. Because I'm in a meeting. I'm busy here. Sir, just give me 2 minutes. I'm throwing Roma from shoot. Why? What happened? She is horrible, intolerable. She's come with a bloody baggage and lots of attitude. What, dude? You're used to it now. No, sir. It is just impossible. Bloody hell. Johnny! Johnny! எஸ் பாஸ். Photo shoot cancel. எத்தனை நாளைக்கு? என் மூடு சரியாகிற வரைக்கும். ரோமா 5 வருஷத்துக்கு முன்னாடி கோவாவில் ட்ரக்ஸ் அடிச்சுக்கிட்டு கிழிஞ்சு போன ஒரு ஆல்பத்தையும் வச்சுக்கிட்டு ஃபேஷன் ஷோ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஏன் பின்னாடி சுற்றிட்டு ஆனால் இன்னைக்கு நீ ஷோ ஸ்டாப்பர். மல்டி மில்லியனியர் வர்மா உன் கையில். உன்னோட தகர மூஞ்சி தான் கேலண்டரில் வேணும்னு ஒத்த கால நிற்கிறேன். எதுக்காக? ஷூட்ல எனக்கு பேக்கப் சொல்றியா? இந்த இண்டஸ்ட்ரி விட்டே உன்னை பேக்கப் பண்றடி. எந்த அசைன்மெண்ட்டுமே இல்லாம ரோட சுத்தணும்டி. எஸ், தட் இஸ் மை டார்கெட். Priti. So hot, so cool, let's get into the mood. Hey baby, come and shake it, get freaky, keep it smooth. We gon' rock it and get funky, get wild like a monkey. Get down on the floor, ladies wanting more. Wanting more, wanting more, wanting more. Oh, எந்தன் சுவாதி புது உலகம் மட்டும் சுவாசி மழையாய் நீயாக நான் நனைந்தேன். வானவில் போல் பெண்ணே நீ அழகோ அன்னநடை ஒய்யாரம் ஹே அடி நீயும் மோனலிசா மீண்டும் பிறந்தாளோ மன்
மழையாய் நீயாக நான் நனைந்தேன். ஓ, வானவில் போல் பெண்ணே நீ அழகோ, அன்னநடை ஒய்யாரம் அடி நீயும். மோனலிசா மீண்டும் பிறந்தாளோ, மந்தஹாசம் வெண்ணிலவில் கண்டேனே. ஓஹோ, மோனலிசா மீண்டும் பிறந்தாளோ. ஓஹோ, மந்தஹாசம் வெண்ணிலவில் கண்டேனே. ஓஹோ, yeah. ஏ ரோமா, பார்த்துக்கிட்டே இருறி. உன் கண்ணு முன்னாலேயே இவளை நம்பர் 1 மாடலாக்கி காட்டுறேன். பிரீத்தி, இனி நீதான் நம்பர் 1 இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில். ஓ தேங்க்யூ விகாஸ். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும்? புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும். புகைப்பிடிப்பது கேடு தரும். Come. Don't touch me! You're trying to kill me? What? Are you crazy? I am leaving. Go to hell. Johnny! Johnny! So you tried to kill her? No, sir. நீங்களும் அப்படி நினைக்கிறீங்களா?
நான் எதுக்கு அவளை கொலை பண்ணோம்? அவ தான் உன்னை அவமானப்படுத்தினால. நிஜம்தான். அந்த சமயத்துல எனக்கு கோவம் வந்துச்சு. ஆனா நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். காம்ப்ரமைஸ் ஆயிட்டேன். ஏன் அவளுக்கு பயந்துட்டீங்களா? பயந்து போயில்ல. இந்த ப்ரொஃபஷனலை நான் ரொம்ப நேசிக்கிறேன், மதிக்கிறேன். அதுக்காக தான் இந்த வேலைக்கே வந்தேன். இவங்கெல்லாம் எனக்கு பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி. அழகான ஃபேஸும் கிளாமரும் இருக்கிற வரைக்கும் தான் லைஃப். ஆனா கையில கேமராவை தூக்குற சக்தி இருக்கிற வரைக்கும் நான் இந்த இண்டஸ்ட்ரியில தான் இருப்பேன். ரொம்ப நல்லா பேசுற. நீ இல்லைனா ரோமாவை தள்ளி விட்டது யாரு? தள்ளி விட்டாங்களோ ஸ்லிப்பாகி விழுந்தாலோ அதை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா அவ இத பெரிய சீனா கிரியேட் பண்ணிட்டா. Good morning, madam. You had your breakfast? I don't want anything. I'm leaving. Why, madam? What happened? Because he's gonna kill me and I'm scared. I'm gonna inform Mr. Verma and I'm leaving. No, madam. I think you are mistaken. Mistaken? Me? Never. I'm going. Madam, please. I will do one thing. I will talk to Vikash. Don't take any wrong decisions. Please. Okay. Thank you. ஃப்ரெண்ட்ஸ், நம்மெல்லாம் இங்கே வந்திருக்கிறது ஒர்க் பண்ணுறதுக்காக. திஸ் இஸ் அவர் ப்ரொஃபஷன் விச் வி ஆல் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட். ஈகோவும் ஆட்டிடியூடும் இருந்தால் யாரும் பெரிய ஆளாக முடியாது. அதனால் நமக்கு ஒன்று மட்டும் நடக்கும். வி வில் ஆல் பி லூசர்ஸ். ஸோ நம்ம கரியர் நல்லா இருக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை பியூட்டிஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். அண்ட் ஒன் மோர் திங், எனக்கு தெரியாமல் நான் யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தா ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஜானி. எஸ் பாஸ். ரோமாவை போய் கூட்டிட்டு வாங்க. ஓகே. Lovely, Roma. Lovely. Ready, Catherine?
ஹாய். எனிதிங் ராங்? பாஸ் எல்லா இடத்துலையும் தேடிட்டோம், ரோமா எங்கே போனான்னு தெரியல. ஃபோன் பண்ணீங்களா? ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்க. அவ கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன். லக்கேஜ் எல்லாம் ரூம்ல தான் இருக்கு பாஸ். அது அவளுக்கு 1 hour ஏர்னிங். லைஃப் செக்யூர்ஸ். பாஸ் ரெசார்ட் ஃபுல்லாக அவளை தேடி பார்த்துட்டோம், எங்கேயும் இல்லை. நான் தான் சொல்கிறேன்ல, அவள் போயிருப்பா. ஐ நோ ஹர் ஃப்ரம் த பிகினிங் டேஸ். ஷீ இஸ் அ சைக்கோ. அப்படியா? பாஸுக்கு நீயே இன்ஃபார்ம் பண்ணிவிடு. ஓகே பாஸ். கேர்ள்ஸ் ஃபாலோ மீ. வாட்? ரோமா மிஸ்ஸிங்? இது ஒரு சீரியஸ் ப்ராப்ளம்னு தெரியல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு அவளை பற்றி நல்லா தெரியும். கால் ஷீட்டும் ஒழுங்காக மெயின்டைன் பண்ண மாட்டான், ஷூட்டிங்கும் கரெக்டாக வரமாட்டான், லொக்கேஷனில் இருந்து எஸ்கேப் ஆயிடுவா. இந்த எல்லா விஷயமும் எனக்கு நல்லா தெரியும். அப்படின்னா இவ்வளோ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் ஒரு டெடிகேட்டட் ஃபோட்டோகிராஃபராக இருக்கிற நீங்கள் அவளை எப்படி இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஓகே பண்ணீங்க? உங்களோட எம்டி மிஸ்டர் வர்மாக்காக நீங்கள் இவ்வளோ விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி போயிருக்கீங்கன்னு நினைக்கும் போது என்னால் கொஞ்சம் கூட நம்ப முடியல. அப்படின்னா நான் தான் அவளை வேற எண்ணத்தோட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வர வச்சேன்னு நினைக்கிறீங்களா? எஸ், எனக்கு அப்படி தான் தோணுது. சார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? That's true. We have to deal with all the probabilities. ஹலோ. எஸ் சார், சொல்லுங்கள் சார். ஓகே சார், இப்போ வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். சார், ஹோம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன். இங்கிலாந்து அப்புறம் ஹாலண்ட் எம்பசிலேருந்து ஃபேக்ஸ் வந்திருக்கா, கலெக்ட் பண்ணிக்க சொன்னாங்க. Not now. Let's finish this job first. எஸ் சார். இங்கே பாருங்க விகாஷ், இந்த இன்சிடென்ட் கவர்மெண்ட்டுக்கு பெரிய தலைவலி. இன்டர்நேஷனல் ப்ராப்ளம் கிரியேட் ஆகிறதுக்கு இது மாதிரி ஒரு சம்பவம் கிடைச்சா போதும். சாரி சார், இதெல்லாம் யார் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல. ரோமா வந்தா, தொந்தரவு கொடுத்தா, அவள் திடீர்னு லொக்கேஷன்லேருந்து மிஸ் ஆயிட்டா. அன்னைக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் பிரீத்தியை வந்து அடித்தான். இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் நான் ஃபோட்டோ ஷூட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பிரீத்தி வீட்லையும் இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன். கேத்ரினும் என் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தா. ஷீ இஸ் அன் இன்னசென்ட் கேர்ள். வாட் அபவுட் ரோமா? ஏதாவது தெரிஞ்சதா? ஐ டென்ட் பாதர். ஏன்னா இந்த ப்ராஜெக்டில் எனக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு. எதை பற்றியும் யோசிக்க மூடு இல்லை. யார் இது? வெயிட். கேத்ரின்! Catherine, are you okay? I don't know, somebody pushed me. First Preeti, next Roma, then Catherine. அவனோட குறிக்கோள் என்ன? எனக்கும் ஒன்றும் புரியல. ஆனால் நாங்கள் அங்கே இருக்கிறது அவனுக்கு பிடிக்கலன்னு மட்டும் தெரியுது. எங்களை அங்கேருந்து விரட்டணுங்கிறதுக்காக அப்படி பண்ணியிருந்துருக்கலாம். அதனால்
லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணலான்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். ஒரு தடவை கூட அவன் முகத்தை நீங்கள் பார்க்கல? இல்லை. பேட் லக். அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த அதிர்ஷ்டம் தானாக வந்துச்சு. பாஸ், ஒரு ஐடியா. என்ன? போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன? போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன பண்ணுறது? கேத்ரின் கூட அவள் பின்னாடி இருந்து யாரோ தள்ளிவிட்டாங்கன்னு சொன்னான். இதெல்லாம் நிஜமா பிரமையான ஒன்றுமே புரியல. forget it. என்னமோ இந்த லொக்கேஷன் நமக்கு செட் ஆகல. ஏதாவது ஒரு மிஸ்ட்ரி இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துகிட்டே இருக்கு. ஒன்று பண்ணலாமா? என்ன பாஸ்? லொக்கேஷனை ஷிஃப்ட் பண்ணி பார்ப்போம். எங்க பாஸ்? எக்ஸாட்டிக் லொக்கேஷன், பியூட்டிஃபுல் ஐலாண்ட், கடலுக்குள்ள 1 hour ஜேர்னி. இங்கே தானே இருப்பான். எங்கே போனா? ஒருவேளை அட்வான்ஸை வாங்கிட்டு கம்பெனி நீட்டிட்டானோ? வணக்கம் சார். ஓ, விகாஸ் இவன் தான் அன்னைக்கு என்ன கண்ணத்துல அரைஞ்சான். ஜீவா. அவன் முகத்தை பார்த்த உடனே பிரீத்தி ரெகக்னைஸ் பண்ணிட்டான்னு நீ சொல்ற. பட் ஹூ புஷ் ரோமா அண்ட் கேத்ரின்? அவனை தான் இருக்குன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. நீ யாருப்பா? அவன் எங்க? நீங்க தானே கடலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டது. அவன் எங்கயா என்கிட்ட அட்வான்ஸ் வாங்கினவன்? அவன் தான் என்ன அனுப்பி வச்சான். ஓ அப்படியா? உன் பேர் என்ன? ஜீவா. உன் பேரை சொல்றதுக்குள்ள என் பாதி உயிர் எடுத்துட்டேன். நடங்க. சரி, follow me. கடவுள்தான், கடலலை நமக்கு உடைகள் தான், மணிமுத்தும் பவளம் தேடி போகிறோம் நாம். அலை அலை அழகில் ஒரு பயணமானந்தமே. கடலன்னை நமக்கு கடவுள்தான், கடலலை நமக்கு உடைகள் தான். உலகமுயிருள்ள வரையில் இது அதிசயம். மௌனமே பேசும் தனிக்கதை கேளுங்கள். கண்ணிலே இன்பம் இவளது பிரதிபிம்பம். தேட தேட சுகம்தான் பயணம். நுரை நுரைகள் அழகாய். கடலன்னை நமக்கு கடவுள்தான், கடலலை நமக்கு உடைகள் தான், மணிமுத்தும் பவளம் தேடி போகிறோம் நாம். அலை அலை அழகில் ஒரு பயணமானந்தமே. வெளியே கிடைக்காத இன்பம் நாம் தேடியே மெல்ல நாமாக சேர்ந்து ஒன்றாகிறோம். முடிவில்லா சந்த
சந்தோஷம் எல்லையில்ல வானம் இங்கே துக்கமே ஓடிப்போ எங்கள் அருகில் வருதே சாதனை கடலன்னை நமக்கு கடவுள்தான் கடலலை நமக்கு உடைகள் தான் மணிமுத்தும் பவளம் தேடி போகிறோம் அலை அலை அழகில் ஒரு பயணமானந்தமே கடலன்னை நமக்கு கடவுள்தான் கடலலை நமக்கு உடைகள் தான் மணிமுத்தும் பவிளம் தேடி போகிறோம் அலை அலை அழகில் ஒரு பயணமானந்தமே பட் அவன் எங்க கூட ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தான். அன்னைக்கு கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருந்துச்சு. அவன் ஒருத்தனே போட்டை கண்ட்ரோல் பண்ணி சேஃபாக எங்கள் எல்லாரையும் ஐலாண்டில் கொண்டு போய் விட்டான். அப்புறம் சாப்பாடு எடுத்துகிட்டு வர ஜானியை கூட்டிகிட்டு போனான். பாஸ், நான் ஊருக்குள்ளே போய் நமக்கெல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்கெல்லாம் இங்கே இருங்க. அவங்க எங்கேயும் போயிட மாட்டாங்க, வாங்க. ஓகேவா? எல்லாம் பார்த்துப்பாங்க, நீங்கள் வாங்க. 2 பேரும் திரும்பி வரவே இல்லையா? வரவே இல்லை. கேர்ள்ஸ், கெட் ரெடி இன் 1 hour. ட்ரெஸ் எங்க சேஞ்ச் பண்றது விகாஸ்? இது ஆள் இல்லாத தீவு. உங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. நீங்க எங்க வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். குரு, பாஸ், நீ மோனிஷாவை கூட்டிட்டு வா. நான் லொகேஷன் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே பாஸ். அவனை பார்க்கறதுக்கு எப்படி இருப்பான்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும் சார். விஜய் சார், டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆர்டிஸ்ட் வர வச்சு ஸ்கெட்ச் ரெடி பண்ணுங்க. எஸ் சார். ஓகே, இமிடியேட்டாக வர சொல்கிறேன் ஃபாஸ்ட். அப்புறம் இன்னொருத்தனை அரெஸ்ட் பண்ணீங்களா? யார் அவன்? தெரியல சார். ஐலாண்ட் பக்கத்தில் சந்தேகப்படுற மாதிரி நின்றுட்டு இருந்தான். அதை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துட்டோம். என்ன பண்ணாலும் வாய் திறக்கல. பிரிங் ஹிம், நான் பேசி பார்க்குறேன். ஓகே சார். விகாஷ், தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் கோஆப்ரேஷன். நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் என்கொயரிக்காக ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கும். அப்படின்னா நான் இப்போ போகலாமா சார்? யூ மே கோ. தேங்க்யூ. எஸ் சார். சார், இவன் தான் அன்னைக்கு பிரீத்தி அடிச்சது சார். இவன் தான் அவளை மிரட்டது. இவன் தான் போட்டில் கூட்டிட்டு போனது. இவன் தான். இவனை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நான் இந்த ஊரில் போஸ்டிங்கில் இருந்தப்போ ஒன் டே ஐ வாஸ் ஆன் மை ரவுண்ட்ஸ். ஏய், சீக்கிரம் சீட்டை போடுறா. ஆட போறா. எவ்வளவு நேரம் வச்சிட்டு இருப்ப? ஏய், சீட்டை போடுறா. டேய், இல்ல இல்ல நில்லு. ஏய், வேகமா காடை போடு. பாத்தியா? எடுத்துக்கிறேன். ஏய், இப்படி விளையாடணும். பாத்தியா? இந்த ஆட்டத்துல நான் ஜெயிக்கிறேனா இல்லையான்னு பாரு. ஏய், நான் காடு விடுறீங்க. ஆடுறா. அப்படி விடு. ஏய், நீ போடுற. இது ஏன் ரவுண்டு? போடு போடு. மாமா ஒரு தம்மு கொடு. ஏய், ஒரு ஜோக்கர் விடுங்களேன் யாருன்னா. என் காடை பார்க்காதடா. டேய், 2 காடு வச்சா போதா? இந்த காடு ஒரு காடு தான். ஏய், இந்த காடு உனக்கு சேருமா பாரு.
ஏய் பாயிண்ட் பாத்துக்கோ. பாத்தியா, எப்படி அடிச்சேன் பாத்தியா? நீ ஆடு. ஊத்துறா. நம்ம தான்டா எடுத்து அடிப்போம். போடு போடு. தம்மு விடுமா? என்னடா, அடிச்சிருச்சா? டேய் யாரா நீங்கலாம்? எங்க இருந்துடா வரீங்க? இங்க உட்காந்துக்கிட்டு சீட்டை அடிக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? பச்சை பசேல்னு இருக்கிற இந்த மரம் செடி கொடி எல்லாத்தையும் அழிச்சு இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களே, எங்க ஊருனா இளிச்சவாய ஊருன்னு நினைச்சீங்களா? வாயை மூடுங்கடா. நீங்க இப்படி அநியாயம் பண்றதுனாலதான் இங்க இருக்கிற பறவைகள் விலங்குகள் செத்து போகுது. இந்த பூமியில வாழ்றதுக்கு உங்களுக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே உரிமை அதுங்களுக்கும் இருக்கு. என்னடா இவன் புது கதையை சொல்லிட்டு இருக்கான்? டேய் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. என்னப்பா? இயற்கையை இந்த மாதிரி நாசம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த இயற்கை உங்களை ஒரு நாள் அழிச்சிரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கேனத்தனமா சிரிக்கிறத முதல்ல நிப்பாட்டுங்கடா. டேய் இந்த தண்ணி கஞ்சா சிகரெட்டு பான் பறக்கலாம் நம்ம மனித இனத்தையே அழிச்சுக்கிட்டு இருக்குடா. சரி சரி நீ போப்பா. டேய் பாவிங்களா, நீங்க போடுற இந்த பிளாஸ்டிக் பையால பூமி தாயோட கர்ப்பப்பை நாசமாயிருச்சு. இந்த பூமி தாயோட சாபம் ஒரு நாள் பலிக்கதாண்டா போகுது. அந்த அம்மாவோட கண்ணீர் உங்களை சும்மா விடாதுடா. டேய் உங்களுக்கு எங்க இருந்துடா கிடைச்சது இந்த கஞ்சா அப்படின்லாம்? எங்கடா கிடைச்சது சொல்லணுமா? நான் இத சும்மா விட மாட்டேன். உங்க எல்லாரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறேன் பாரு. ஏய் நில்லு. போலீஸ்க்கு ஒரு முஞ்சா பாரு. ஏய் உன்னை பாவன்னு பார்த்தா ஏதோ இயற்கையை நேசிக்கிறவன் பாட சொல்லி தரான், அதை கேட்டு 4 விஷயம் தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? ஏய் தலையில் ரொம்ப அடிபட்டு இருந்துச்சு. நான் தான் அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். அப்போ தான் இவன் பேர் ஜீவான்னு தெரிய வந்தது. பிரெயின் நர்வஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போதே திடீர்னு ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தே காணாமல் போயிட்டான். அவன் ஒரு சைக்கோ ஆயிட்டான்னு அந்த டாக்டர் வார்ன் பண்ணார். எங்கே தேடி அவனை கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் ஆத்தங்கரையோரமாக இவங்களோட பிரச்சனை பண்ண அந்த ரவுடி பசங்களோட டெட் பாடி கிடச்சிது. அதுக்கப்புறம் நானும் மும்பை போயிட்டேன். அந்த ரவுடி பசங்களோட சாவுக்கு இவன் தான் காரணமாக இருப்பானோன்னு எனக்கு இப்போ தோணுது. எங்கள் ஆளுங்களை கொண்டதும் இவனாக தான் இருக்கும்னு எனக்கு சந்தேகம் இருக்குது சார். ஆமாம் சார், எனக்கும் அவன் மேலே தான் சந்தேகம். சார் அவன் என்ன பண்ணாலும் வாயை திறக்க மாட்டானு சார். அடித்து பார்த்தோம், உதச்சி பார்த்தோம், பேசியும் பார்த்தோம். நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட எல்லா வித்தையும் காட்டியாச்சு. ஆனாலும் அவன் வாயை திறக்க மாட்டேன்றான். இன்னொரு வித்தை இருக்குது, ஹிப்னாட்டிசம். இவனை சப்கான்ஷியஸ் லெவலுக்கு கொண்டு போய் அவன் வாயாலேயே எல்லா உண்மைகளையும் கொண்டு வந்துடலாம். ட்ரை பண்ணுவோம். இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகலைன்னா we can go for brain mapping or narco analysis. ஓகே ஓகே சார். ஜீவா, நான் 10 வரைக்கும் எண்ணுவேன். நீ நல்லா கண்ணை முடிக்கும். நீ இப்போ 10 நாளைக்கு பின்னாடி போக போற.
10 10 9 9 8 8 7 7 6 6 5 5 4 4 3 3 2 2 1. 1. நீ இப்போ 10 நாள் பின்னாடி போயிருக்க. உனக்கு இப்போ கடல் நல்லாவே தெரியுது. ஆமா தெரியுது. இப்போ அந்த தீவு உனக்கு நல்லா தெரியுது. ஆமா தெரியுது. ஜீவா, உன்னோட போட்டில் 10 நாளைக்கு முன்னாடி யார் யார் வந்தாங்க, நீ அவங்கள கூட்டிட்டு போய் எங்க விட்ட? சொல்லு ஜீவா, 10 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? சொல்லு சொல்லு. அன்னைக்கு ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். You stupid. பாஸ் கூட்டு வர சொன்னாரு, வாங்க. Very nice. Relax. Thank you. கேத்ரின் எங்க? சார் அவ இங்கே தான் சார் இருந்தா. கால் பண்ணுறதுக்கு டவரை தேடி இப்படி தான் எங்கேயோ போனா. போங்க, போய் கூட்டிட்டு வாங்க. சரி சார். ஓகே சார். ரொம்ப தாகமா இருக்குல்ல? Hi. ஹாய். Hi. ம். Yes. Ouch.
எங்கடா போனா அந்த அரபி குதிரை? எங்க தேடினாலும் அவ சிக்கலையே. எப்ப பார்த்தாலும் அந்த போனை காதில் வச்சு தைச்சிக்கிட்டே இருப்பா. ஏதோ பாய் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னு நம்ம கிட்ட சீன் போடுவாளே. என்னடா எங்க தேடியும் அவளை காணல, பாஸ் கூப்பிட்டு இருக்காரு. என்னால இனிமே முடியாதுப்பா. இந்த பாரு காலை வீங்கி போச்சு. இங்க இருந்தே கூப்பிட்டு பாப்போம். கேத்ரின், 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 எங்க இருக்கா? எங்கடா போனா இவ? தேடி தேடி கால் தாண்டா வலியுது. டேய் முடியலையே. அந்த பக்கம் வேணா போய் பார்க்கலாமாடா? இப்படி பண்றீங்களேம்மா? முடியலடா. ஐயோ முடியலப்பா. இதுக்கு பதிலா எருமை மாட மேய்த்திருக்கலாம். ஏம்மா கேத்ரின், 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 ஐயோ கேத்ரின். இதுக்கு மேல எங்கடா தேடுறது? எங்க ஹலோ கேத்ரின், கேத்ரின், கேத்ரின் காணோம்டா. வாடா அப்படியே போலாம். நில்லுங்கடா. நீயா? சாப்பாடு வந்துருச்சா? இங்க ரொம்ப கூலிங்கா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்குல்ல? யா, இட்ஸ் வெரி குட். இதோ இப்போ வந்துடுறேன். விகாஸ், கேத்ரின் எங்க? அதை தான் நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். அவளை கூப்பிட போனவங்களையும் காணோம். பிரீத்தி, நீ ஒன்று பண்ணு. நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ப்ளீஸ் ப்ளீஸ் விகாஸ், என்னை தனியாக விட்டு போகாத. அவளை தேடிட்டு போன 2 பேரும் இன்னும் வரல. ப்ளீஸ் என்னை தனியாக விட்டு போகாத, எனக்கு பயமா இருக்கு. சரி வா. இறை தேடும் தீய சக்தியே உனை தேடி விளையாட்டு இனி வேண்டாம் நாங்கள் தீ. இறை தேடும் தீய சக்தியே உனை தேடி விளையாட்டு இனி வேண்டாம் நாங்கள் தீ. தீங்கொன்றும் நடக்க விடாது நான் அழிக்காமல் விடமாட்டேனே. நீ எங்கே? எங்களை இன்று வேட்டையாடிடும் காட்டேரி. ஒரு தவறும் செய்யவில்லை நீ போ தள்ளி. வருகிற புலியாய், எரிகிற தணலாய், மனதில வேட்டை, மனத்தில வேட்டை, இனி போராட்டம் பகைவனை தேடி. நீ எங்கடா, நீ எங்கடா?
எல்லோரையும் காப்பாற்றுவேன் இங்கே நானடா. கோரமாய் நீ சிரிக்கும் மிருகம் தானடா. ஏனடா இது ஏனடா எல்லாம் விதியாட்டம். போதுமே போதுமே இது விதியின் சதியாட்டம். எல்லாமே முடியுமே விபரீதம் தீருமே. இயற்கையும் இறைவனும் இருக்குடா. வேகமும் விவேகமும் கொண்டவன் நானே. பிரார்த்தனை பலிக்குமே மனசுக்குள் சொல்லுதே. சூழ்ச்சிகள் நெருங்குதே எங்கும் அபாயம். நமக்கினி வழித்துணை தைரியம் மட்டுமே. மறைந்திருக்கும் கோழையே கண் முன்னே வந்திடு. நேரெதிர் மோதலாம் போரிடு. வருகிற புலியாய் எரிகிற தணலாய். மனதில வேட்கை மனத்தில வேட்டை. இது போராட்டம் பகைவனை தேடி. நீ எங்கடா நீ எங்கடா. Bloody hell. இப்போ மணி 2 ஆயிருச்சு. ஜானி இன்னும் வரல. இது வரைக்கும் ஒரு வேலையும் முடியல. இங்க குடிக்க தண்ணி இல்ல, சாப்பிட்றதுக்கும் ஒண்ணும் இல்ல. கூட வந்தவங்களாம் இப்படி தேடி தேடி சாக வேண்டியதா இருக்கு. கால் பண்ணலான்னு பார்த்தா நெட்வொர்க்கும் கிடைக்க மாட்டேங்குது. பிரீத்தி, கூடிய சீக்கிரம் நம்ம இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும். நான் அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன். ஓகே விகாஸ், இங்க பாரு, உன்னால நடக்க முடியல. நான் சீக்கிரமா வந்துடுறேன், பயப்படாத. டேக் கேர். வந்துடுறேன்.
குரு கேத்ரின் பிரீத்தி இங்க என்னமோ நடக்குது வா போயிடலாம் பிரீத்தி பிரீத்தி எந்திரி போலாம் பிரீத்தி யாரா நீ யாரே ஏன்டா அவளை கொன்ன எங்க ஆளுங்கள்ல என்ன பண்ண கொன்னுட்டியா எல்லாரையும் கொன்னுட்டியா அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க என்னடா பண்ணாங்க உனக்கு ஏன்டா இப்படி திருட மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு வெளியே வர மாட்டேன்றா தைரியம் இருந்தா வெளியே வா வா என்ன வந்து கொள்ளு வா வாடா விகாஷ், இவனை கடைசி வரைக்கும் நான் அப்சர்வ் பண்ணேன். ஆனால் 2 பாயிண்ட் மட்டும் எனக்கு கிளாரிஃபை ஆகலை. ஒன்று, உங்கள் மேனேஜர் என்ன ஆனார். 2, உன்னையே அவன் சும்மா விட்டான். லீவ் இட். விஜய் சார், இவன் மேலே எஃப்ஐஆர் போட்டு இவனை கோர்ட்டுக்கு கொண்டு போங்க. ஐ வில் ப்ரிப்பேர் மை ரிப்போர்ட் அண்ட் கம் டு த கோர்ட். ஓகே சார். வந்த வேலை முடிஞ்சிருச்சு. பாய். ஐ ஹாவ் டு ரஷ். தேங்க் யூ வெரி மச். ஓகே விஜய், மை வைஃப் இஸ் வெயிட்டிங். டேக் கேர். பாய் விகாஷ். கடலன்னை நமக்கு